அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம பிஎன்றது பிரைம் ட்ரேட் ஆப்பில் வந்து எப்படி கமோடிட்டி ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கமோடிட்டி ட்ரேடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொருள் வணிகம் அப்படின்னு அர்த்தம். கமோடிட்டினா தமிழில் வந்து பொருள் அப்படின்னு அர்த்தம். பொருளாக வாங்கி விற்கிறனால இதுக்கு பேர் பொருள் வணிகம்னு பேர் கமோடிட்டி ட்ரேடிங். இந்த கமோடிட்டி ட்ரேடிங்கை பண்ணுறதுக்கு கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் தனியாக இருக்குது. MCX மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சு இருக்குது. ஸோ நம்ம இந்த கமோடிட்டி ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கமோடிட்டி ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கமோடிட்டி ட்ரேடிங்கில் வந்து ட்ரேடிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கே ஆரம்பித்து நைட்டு 11:30 வரைக்கும் இந்த ட்ரேடு நடக்கும். அது ஒரு சிறப்பு அம்சம். இன்னொன்று இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அப்படி இன்னொரு 6 மாதத்துக்கு காலைல 9 மணிக்கே ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த ட்ரேடு நடக்கும். ஸோ இது ஒரு சிறப்பு அம்சம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம்னு ஒரு 3 மினிமம் சிறப்பு அம்சம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதுங்க. 10% 20% அப்படின்னு ப்ராடக்டை பொறுத்து கட்டினால் போதும். இப்போ தங்கம் வந்து இன்றைக்கி 80,000 இருக்குது அப்படின்னா 8,000 கொடுத்தாலே போதும். வெறும் 10% கொடுத்தாலே போதும். ஒரு பவுன் தங்கத்தை நம்ம கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கலாம். முழு பணம் கட்ட தேவையில்லை. இப்படி முழு பணம் கட்டாமலேயே முழு லாபத்தையும் அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த கமோடிட்டி ட்ரேடிங். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, மினிமம் குவான்டிட்டி கூட நீங்கள் வாங்கலாம். 1 கிராம் தங்கம் கூட நீங்கள் வாங்கலாம், தடையில்லை. 1 கிராம், 8 கிராம், 100 கிராம், 1 கிலோ, 10 கிராம், அதே மாதிரி வெள்ளி 1 கிலோ, 5 கிலோ, 30 கிலோன்னு டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்குது. ஸோ மினிமம் குவான்டிட்டி வாங்கலாம். அடுத்து செலவு வாங்க விற்க நகைக்கடையோட கம்பேர் பண்ணும்போது, இங்கே நகைக்கடையில் பார்த்தீங்கன்னா GST போடுறான். ஒரு பவுனுக்கு 3,000 4,000 போடுறான். அதே மாதிரி செய்கூலி சேதாரம் 3,000 4,000 போடுறான். ஆனால் இங்கே வந்து ஒரு பவுன் வாங்க விற்க ஒரு 30 to 40 தான் வந்து அதிகபட்சம் செலவாகும். ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள்லாம் இந்த கமோடிட்டி ட்ரேடிங்கில் இருக்குது. சரி, இந்த கமோடிட்டி ட்ரேடிங்கை நம்ம கம்பெனியில் வந்து நீங்கள் பண்ணுற இந்த கமோடிட்டி ட்ரேடிங்கை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கைட் பண்ணுறதுக்குன்னே கமோடிட்டி டீலர் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த கமோடிட்டி ட்ரேடிங்கில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று கமோடிட்டி ஃபியூச்சர் ட்ரேடிங், இன்னொன்று கமோடிட்டி ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிற 2 டைப் இருக்குது. இதில் கமோடிட்டி ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கமோடிட்டியே வாங்கி விற்கிறோம். அதாவது தங்கம்னா தங்கத்தையே வாங்குறது, வெள்ளினா வெள்ளியே வாங்குறது, சில்வர்னா சில்வரையே வாங்கிறது. எந்த கமோடிட்டியை அதே கமோடிட்டியை டைரெக்டாக வாங்கி விற்றோம்னா அதுக்கு பேர் கமோடிட்டி ஃபியூச்சர் ட்ரேடிங் பேர். இன்னொன்று வந்து கமோடிட்டி ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா, அந்த கமோடிட்டியை வாங்காமல் அந்த கமோடிட்டி ஏறுமா இறங்குமா அப்படின்னு கணித்து அதற்கு ஏற்றாற்போல் செய்யக்கூடிய ஒரு ட்ரேடிங். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தங்கம் ஏறும் அப்படின்னா தங்கத்தினுடைய கால் ஆப்ஷனை வாங்குகிறோம், தங்கம் இறங்குனா தங்கத்தினுடைய புட் ஆப்ஷன் வாங்குகிறோம். அதே மாதிரி குருடாயில் ஏறுனா குருடாயிலுடைய கால் ஆப்ஷன் வாங்குறது, குருடாயில் இறங்குனா குருடாயிலுடைய புட் ஆப்ஷனை வாங்குறது. ஸோ இது மாதிரி வந்து 2 டைப் ஆஃப் ட்ரேடிங் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, கமோடிட்டியில் ஃபியூச்சர் ட்ரேடிங் எப்படி நம்ம பிஎன்றது பிரைம் ட்ரேட் ஆப்பில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கமோடிட்டி ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பண்ணுறதுக்கு முதலீடு எவ்வளோ தேவைன்னா, நீங்கள் 1000 ரூபா இருக்கிறவங்களும் பண்ணலாம், 10 லட்ச ரூபா இருக்கிறவங்களும் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த கமோடிட்டி ட்ரேடிங்கினுடைய ஒரு சிறப்பம்சம். ஆரம்பத்திலே சொன்னேன், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். சரி, ஒரு 20,000 ரூபா கையில் உள்ள ஒரு முதலீட்டாளர், ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு முதலீட்டாளர் இந்த கமோடிட்டி ட்ரேடிங்கில் எந்த மாதிரி ட்ரேடிங்கை பண்ணலாம் அப்படின்னா, 4 வகையான ட்ரேடிங்கை வந்து பண்ணலாம். ஒன்று கோல்டு பெட்டல், 1 கிராம் கோல்டு வாங்கி விற்கலாம். 8 கிராம் கோல்டு, ஒரு கோல்டு குனியான்னு சொல்லுவோம், 1 பவுன் தங்கத்தை வாங்கி விற்கலாம். 10 கிராம் தங்கம் வாங்கி விற்கலாம். 1 கிலோ சில்வர் மைக்கு, 1 கிலோ வந்து சில்வர் மைக்குன்னு சொல்ல 1 கிலோ தங்கத்தை வாங்கி விற்கலாம். 1 கிராம் வாங்குறதுக்கு 1000 ரூபாய் முதலீடும், 8 கிராம் வாங்குறதுக்கு 8,000 ரூபா முதலீடு, 10 கிராம் தங்கம் வாங்க 10,000 ரூபா முதலீடு, 1 கிலோ வெள்ளி வாங்குறதுக்கு 18,000 ரூபா. அப்போ ஒரு 20,000 ரூபா கையில் உள்ள ஒரு முதலீட்டாளர் இந்த 4 வகையான ட்ரேடிங்கை வந்து நம்ம பண்ணலாம். சரி, இப்போ நம்ம இந்த நம்முடைய பிஎன்றது பிரைம் ட்ரேட் ஆப்பில் எப்படி இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பண்ணுறது, எப்படி வாங்குறது, விற்கிறது, ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கு உதாரணத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். இப்போ நான் கோல்டு குனியா 1 பவுன் தங்கத்தில் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். இது நம்ம கம்பெனியோடைய பிஎன்றது பிரைம் ட்ரேட் ஆப்பு எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இதை லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிம்பிள் வந்து இது மாதிரி ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த கோல்டு குனியா 1 பவுன் தங்கத்தை ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா கோல்டு குனியா. அப்போ
ஒரு புதுசாக ஒரு வாட்ச் லிஸ்ட்டு ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஏற்கனவே இருக்குது பழசெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ டெலீட் பண்ணிவிட்டு ஒரு புது பேஜில் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ கோல்டு குனியா GUI அப்படின்னு நினச்சிங்கனாலே வந்துடும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஜூலை கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்கள். ஆகஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 1 பவுன் தங்கம் ஆகஸ்ட்டு 29 எக்ஸ்பைரி. இப்போ 29 எக்ஸ்பைரினா என்ன அர்த்தம்னா 29ஆம் தேதி எக்ஸ்பைரி வரைக்கும் இந்த கான்ட்ராக்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குற எக்ஸ்பைரி டேட்டு 29/5. பட் வந்து அதிலிருந்து 5 ஒர்க்கிங் டேஸுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது ஒரு வாரம் சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 29 ஆகஸ்ட்னா 22 ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த கோல்டை வாங்கினோம்னா வச்சுருக்கலாம். NRMLங்கிற மெத்தடில் வாங்கினோம்னா இன்டர்டேயில் வாங்கினா இன்றைக்கே வாங்கி விற்றுடலாம். ஓகே, சரி, நம்ம இப்போ கமோடிட்டி ஃபியூச்சர் ட்ரேடிங் நம்ம பிஎன்டி பிரைம் ட்ரேட் ஆப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு 20,000 ரூபா கையில் உள்ள ஒரு முதலீட்டாளர் இந்த கமோடிட்டி ஃபியூச்சரில் என்ன மாதிரி ட்ரேடிங்கை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஆப்பில் எப்படி ஆர்டர் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பீவ் ஆர்டர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 20,000 ரூபா முதலீடு உள்ள ஒரு முதலீட்டாளர் 1 கிராம் தங்கம் வாங்கி விற்கலாம், 8 கிராம் தங்கம் வாங்கி விற்கலாம், 10 கிராம் தங்கம் வாங்கி விற்கலாம், 1 கிலோ வெள்ளி வாங்கி விற்கலாம். கோல்டு பெட்டல், கோல்டு குனியா, கோல்டு 10, சில்வர் மைக் அப்படிங்கிற நேமில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இது ₹1 ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு ₹1 தான். இப்போ நிஃப்டியில் 1க்கு 75 ப்ளஸ் ஆர் மைனஸ் வருதோ அதே மாதிரி இந்த கமோடிட்டி ஃபியூச்சர் இந்த 4 ஃபியூச்சரை பொறுத்தளவுக்கு ₹1 ஏறிச்சுன்னா ₹1 லாபம், ₹1 இறங்குச்சுன்னா ₹1 நஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ இதை வாங்குறதுக்கு அந்தந்த முதலீடு தேவை ரைட் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். 1 கிராம் தங்கத்துக்கு ₹1000, 8 கிராம் தங்கத்துக்கு ₹8,000, 10 கிராம் தங்கத்துக்கு ₹10,000, 1 கிலோ வெள்ளியை வாங்குறதுக்கு ₹18,000 முதலீடு இருந்தால் போதுமானது. சரி, இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம ஆப்பில் வந்து எப்படி இந்த ஆர்டரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது நம்ம கம்பெனியுடைய ப்ரைம் ட்ரேட் ஆப்பு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இது நம்ம கம்பெனியுடைய ஆப்பில் இதை லாகின் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து கோல்டு குனியா அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இப்போ இதில் ஆர்டர் எப்படி போடுறதுன்னா இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோல்டு கமோடிட்டி ஃபியூச்சரை பொறுத்தளவுக்கு நமக்கு 2 வாய்ப்பு இருக்குது. அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஏறும் அப்படின்னு நினச்சோம்னா வாங்கிட்டு விற்கலாம், இறங்கும் அப்படின்னு நினச்சோம்னா விற்றுட்டு வாங்கலாம். நம்ம முன்னாடி 2 வாய்ப்பு இருக்குது. 2க்கும் ஒரே முதலீடு, ஒரே செலவு தான், ரைட்டுங்களா? இப்போ வாங்கிட்டு விற்கிறதா விற்றுட்டு வாங்குறதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டும் விற்கலாம், விற்றுட்டும் வாங்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இப்போ கோல்டு குனியா இருக்குது. இப்போ இந்த கோல்டு குனியா வந்து சப்போஸ் இப்போ ஏறும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம வந்து வாங்கிட்டு விற்கலாம். சரி, இப்போ அது ஏறுமா இறங்குமா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸை வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ வாங்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய சார்ட்டை வந்து போட்டு பார்க்கணும். சார்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா மேலே பாருங்கள் கோல்டு குனியான்னு ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு கீழே MCX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த ஐக்கானை வந்து நீங்கள் அதுக்கு கீழே வந்து குட்டி குட்டியாக நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது. அதில் 1, 2, 3ஆவதாக இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு குனியாவனுடைய சார்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த சார்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 15 நிமிஷம் சார்ட்டாக வந்து இது மாதிரி மாற்றிக்கோங்க. 15 நிமிஷம் சார்ட்டாக இது மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் ஓகே, இப்போ ஒரு பவுனுடைய விலையை குறிக்கக்கூடிய சார்ட் இது. ஸோ இந்த சார்ட்டை வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது. இப்போ ஏறுமா இறங்குமான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏறுமா இறங்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சார்ட்டில் ஒரு இண்டிகேட்டர் போடுறோம். இண்டிகேட்டர் போடுறதுக்கு என்ன செய்யணும்னா இங்கே பாருங்கள் கோல்டு குனியான்னு இருக்குது பாருங்கள், மேலே இருக்குது. அதுக்கடுத்து 15 மினிட்ஸ் இருக்குது. அடுத்தது ஒரு கேண்டில் மாதிரி இருக்குது. அடுத்து FXன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து இண்டிகேட்டர்ஸ் லிஸ்ட்டு வந்துடும். அந்த இண்டிகேட்டர் லிஸ்ட்டில் மேலே வந்து சர்ச் இருக்குது பாருங்கள். அதில் வந்து சூப்பர்னு அடிங்க, அது எஸ்யூன்னு அடித்தாலே போதும். சூப்பர் ட்ரெண்டுன்னு வந்துருச்சு பாருங்கள். எஸ்யூன்னு அடிக்கல, அந்த சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். மேலே இருக்க இன்ட்டு மார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இப்போ கோடு ஒன்று தெரியுது பாருங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா கோடு ஒன்று வந்திருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. அதே மாதிரி இந்த கோடு இந்த இடத்துல ரெட் கலராக இருக்குது. அப்போ இந்த சார்ட்டில் ஒரு
எக்ஸ்ட்ரா லைன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அது சில இடத்துல ரெட் கலராக இருக்குது, சில இடத்துல க்ரீன் கலராக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த லைனுக்கு பேர் தான் இண்டிகேட்டர்னு பேர். இதுக்கு பேர் வந்து சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற இண்டிகேட்டர்னு பேர். இந்த கோடு வந்து லைட் கலராக இருக்குது பாருங்கள், அதனால் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா சூப்பர் ட்ரெண்டுங்கிறத டச் பண்ணுங்கள். இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய கலர்ஸ் வந்து காட்டும். அதில் வந்து க்ரீனை வந்து நல்லா பிரைட் பண்ணிக்கோங்க. கீழே 65% வந்து 100% ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி ரெட் கலரையும் வந்து நல்லா பிரைட் ரெட்டாக வச்சுக்கிட்டு 100% வச்சுக்கிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் கோடு பிரைட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இண்டிகேட்டரை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இந்த கோல்டு குனியால். இப்போ நம்ம இந்த கோல்டு குனியா ஏறுமா இறங்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த இண்டிகேட்டர் சொல்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இந்த கோடு அந்த பேர் தான் இண்டிகேட்டர்னு பேர், சூப்பர் ட்ரெண்டு. இந்த கோடு வந்து க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வாங்கலாம், பை சிக்னல்னு அர்த்தம். இப்போ வந்து கோடு என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலர் தான் இருக்குது. அப்போ அதனால் வாங்கலாம். என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னா ஓகே 79,386 இப்போ நடக்கிற ரேட்டுக்கு வாங்கலாம். ஓகே, வாங்கினா ஸ்டாப் லாஸ் என்ன? அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு போட்டு ஒன்று ரேட்டு காட்டுது பாருங்கள், அதுதான் ஸ்டாப் லாஸ் 79,210. அப்போ வாங்குகிற ரேட்டு 79,386, ஸ்டாப் லாஸ் 210. அப்படின்னா பாருங்கள், இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 210ங்களா? அப்போ 386னா இதில் ஒரு 76, அதில் ஒரு 176, 180 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 100 சூப்பர் ட்ரெண்டுன்னு போட்டு காட்டுது பாருங்கள், அதுதான் ஸ்டாப் லாஸ். இதை பாயிண்ட்டாக தான் நம்ம பி ஆர்டரில் போடுறோம். அதனால் இந்த டிஃபரன்ஸை கழிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. வாங்குற ரேட்டு 79,386 ரைட் சைடில் காட்டுது பாருங்கள் ரெட் கலரில். ஸ்டாப் லாஸ் 79,210. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 176, 180 பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டாப் லாஸ் 180, டார்கெட்டு அதே 180 வச்சுக்கலாம், இல்லாட்டி 200 வச்சுக்கலாம், 300 வச்சுக்கலாம், 350 வச்சுக்கலாம். டார்கெட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக இந்த சூப்பர் ட்ரெண்டில் சொல்கிறதே வச்சுக்கோங்க. ஏன்னா அது அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் அதில் மாற்ற வேண்டாம். சரி, இப்போ இந்த கோல்டு குனியா ஏறும் அப்படிங்கிறத நம்ம ஒரு இண்டிகேட்டரில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம வாங்கிறதுக்கு ஆர்டர் போட போகிறோம். இப்போ வாங்கிறதுக்கு எப்படி ஆர்டர் போடுறோம்னா பை அப்படின்னு கொடுக்குறோம். பையின்னு கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே மேலே பையின்னு இருக்குது பாருங்கள், அந்த பை கொடுத்துட்டுனா குவான்டிட்டி 1ன்னு வந்துடுது. அடுத்தது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ரேட்டு 79,373 இருக்குது, அதை எப்படி போட்டாச்சு. அடுத்தது பி ஆர்டர். B1 போடலே கீழே ஸ்டாப் லாஸ் டார்கெட் கேட்குது. நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஏற்கனவே சார்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். 180 டார்கெட் வந்து அதே 180 வச்சுக்கலாம், அல்லது 200, 300 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதை வாங்குறதுக்கு மார்ஜின் பாருங்கள், கீழே காட்டுது பாருங்கள், மார்ஜின் 6,336 ரூபா இருந்தால் போதும். ஓகே, இதை வந்து என்ன பண்ணணும், உடனே வந்து இப்போ பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். பைன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாங்கிடும். வாங்கிட்டு இப்போ இந்த இப்போ வந்து மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து இப்படி ரிஜெக்டட்னு காட்டுது. உடனே வந்து நமக்கு வந்து வாங்கிடும். அது வாங்கினதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 180 ரூபா ப்ளஸ் பண்ணாலும் கட் பண்ணிடும், 180 ரூபா மைனஸ் பண்ணாலும் கட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டர் பிஓவில் போடுற ஒரு மெத்தடு. அடுத்தது இதை வந்து சப்போஸ் இப்போ நம்ம ஏறும்னு நினைக்கிறோம், அதனால் வாங்குகிறோம். ஒருவேளை இறங்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதே மாதிரியே வந்து நம்ம என்ன செய்யலாம், ட்ரெண்டை பார்க்கலாம். ஒருவேளை ரெட் கலராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதே ப்ரொசீஜரில் செல் போட்டுக்கலாம். செல் போடும்போது இப்போ குவான்டிட்டி 1 79,370 பி ஆர்டர் போட்டுடுறோம். அதுமாதிரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு அந்த சார்ட்டில் சொல்லும், ரெட் கலரில் இருந்துச்சுன்னா டார்கெட் சார்ட்டில் சொல்லும், அதை வச்சு நம்ம வந்து போட்டுக்கிறோம். அடுத்தது இதுலேயே வந்து நம்ம என்ஆர்எம்எல் போடுற ஆர்டர் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்எம்எல்னா ஒரு ஆர்டர் போடுற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். என்ஆர்எம்எல்னா இது எக்ஸ்பைரி டேட்டு வந்து 29 ஆகஸ்ட்டு. அப்போ அந்த டேட்டு வரைக்கும் நம்ம வச்சுருக்க உரிமை உண்டு. அதாவது அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதை 22 ஆகஸ்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க வேண்டாம் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்றா எனக்கு ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா இதாக இருக்கும், அதனால் நான் ஒரு வாரம் வச்சு பார்க்கலான்னு இருக்கேன், அல்லது அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ஆர்எம்எல்ல ஆர்டர் போடணும். எல்லாமே இதே மெத்தட் தான். குவான்டிட்டி 1 79,373 என்ஆர்எம்எல் போட்டுடுறோம். லிமிட்டுன்னா இந்த ரேட் வந்தால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். உடனே வாங்கணுன்னா மார்க்கெட்டு. லிமிட்டுனா இந்த ரேட் வந்தால் வாங்கு, மார்க்கெட்னா உடனே வாங்குன்னு அர்த்தம். ஓகே, லிமிட்டு. அடுத்தது வேலிடிட்டி. அப்புறம் வந்து என்ஆர்எம்எல்ல போடும்போது நமக்கு என்ன வித்தியாசம், பி ஆர்டருக்கு என்ஆர்எம்எல்லுக்கு என்ன வித்தியாசம்னா, B1னா நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், கவலைப்பட தேவையில்லை. கீழே போனாலும் கட் பண்ணிடும், மேலே போனாலும் கட் பண்ணிடும். ஆனால் என்ஆர்எம்எல் அப்படின்னா
வாங்கும்போதே நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட முடியாது. ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸு வந்து போடணும். அதில் நிறைய சிரமங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. சரி, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ போட்டுட்டு உடனே கீழே இதையும் வாங்குறதுக்கு 6331. இந்த என்ஆர்எம்எல் போட்டு வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் 22 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பையனு கொடுத்துட்றேன். பையனு கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்து வாங்கிடும். சரி, வாங்கியாச்சு. ஒரு வேளை வாங்கினதுக்கப்புறம் ஒருவேளை இறங்குச்சுன்னா நமக்கு லாஸ் ஆகும் இல்லையா? அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து வாங்கினதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் போடுறோம். அப்போ என்ன பண்ணோம், ஸ்டாப் லாஸ் செல்லிங் போடுறோம். அப்போ எஸ்எல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்எல்லை கிளிக் பண்ணிவிட்டு 79,373 எஸ்எல் ப்ராடக்ட்டு என்ஆர்எம்எல்ல தான். என்ஆர்எம்எல்ல வாங்கினா என்ஆர்எம்எல்ல தான் போடணும். ப்ரைஸ் டைப்பில் எஸ்எல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்எல்னால் ஸ்டாப் லாஸ். அதாவது என்ஆர்எம்எல்ல போட்டு நீங்கள் வாங்கிடுறீங்க. வாங்கினதுக்கப்புறம் கீழே இறங்கிருச்சுன்னா நமக்கு லாஸ் ஆகும். அதுக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுறோம். அப்போ 79,373 ஸ்டாப் லாஸ் வந்து 180 பாயிண்ட் ரைட்டுங்களா? அப்போ 180 பாயிண்ட்னா எவ்வளோங்க? 79,000 ஒரு 100ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. 79,180 ஸ்டார்ட்டை வச்சு அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. 79,150 79,150 நமக்கு தேவையான ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுறோம். அதாவது 79,373 வாங்கிட்டோம். 79,150 வந்தால் அதுக்கு கீழே போச்சுன்னா எனக்கு வேண்டாம், கட் பண்ணிடுன்னு சொல்லிடுறோம். ட்ரிகரில் அதை கொடுத்துடணும். இங்கே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அதை விட ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுத்துருங்க. 79,140 ரைட்டுங்களா? ரைட், இதுதான் ஸ்டாப் லாஸ் போடுறது. அதாவது ஏற்கனவே 79,373 வாங்கிட்டோம். ஒருவேளை ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இறங்கிச்சுன்னா நமக்கு நஷ்டம் ஆயிடும், 1000-2000 பாயிண்ட். அதனால் வந்து ஸ்டாப் லாஸை ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே கட் பண்ணுறோம். அப்போ 79,150 வந்தால் எனக்கு கட் பண்ணிடு. அப்போ இங்கே ட்ரிகரில் வந்து 79,150, மேலே வந்து அதை விட ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து அவ்வளோதான். கீழே வந்து செல்லுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் வந்து உங்களுக்கு அந்த ரேட்டு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கட் ஆகிடும். இதுதான் வந்து என்ஆர்எம்எல்ல வாங்குறது. என்ஆர்எம்எல்ல நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த 22 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். நீங்கள் பார்த்து விற்றாதான், இல்லாட்டி அதான் வந்து அது அக்கௌண்ட்லேயே கிடக்கும். ஆனால் என்ஆர்எம்எல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நாளைக்கு காலையில் மார்க்கெட் நீங்கள் நைட்டு வாங்கிட்டு விட்டுறீங்க, நாளைக்கு காலையில் மார்க்கெட்டில் வந்து ஒரு 1000 ரூபா கம்மியாக ஓப்பன் ஆச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் பணத்தை 1000 ரூபா கட்ட சொல்லுவாங்க. அது வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சிரமம். ரெண்டாவது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரெண்டுமே போட முடியாது. ஸ்டாப் லாஸ் ஒன்று போடலாம், இல்லாட்டி டார்கெட் போடலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் போடணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். அதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம இந்த வெறும் சூப்பர் டெண்டை வச்சு நம்ம இதை என்ட்ரி எடுத்துலாமா சார் அப்படின்னு உங்களுக்கு சில சந்தேகம் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சில எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டிங்காக சில இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இது சூப்பர் ட்ரெண்டு போட்டாச்சு. அடுத்தது சூப்பர் ட்ரெண்டில் பை சொல்லுது. அடுத்து இன்னொரு இண்டிகேட்டரை போட்டுக்கோங்க, விவேப்னு ஒரு இண்டிகேட்டரு. அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அது மார்க்கெட்டு ஓகே. அடுத்தது இன்னொரு இண்டிகேட்டர் வந்து என்ன பண்ணலாம், ஆர்எஸ்ஐன்னு ஒரு இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ஆர்எஸ்ஐனா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஆர்எஸ்ஐன்னு போட்டிங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். மேலே இருக்க இன்டு மார்க்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து கீழே தான் காட்டும் எப்பயுமே. ஆர்எஸ்ஐங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆர்எஸ்ஐங்கிறது ஒரு நம்பரில் தான் காட்டும். ஆர்எஸ்ஐ பாருங்கள், வேல்யூ எவ்வளவு, 63. இப்போ சூப்பர் ட்ரெண்டில் நம்ம ஏற்கனவே பைன்னு கணிச்சிட்டோம். இப்போ இன்னொரு சப்போர்ட்டுக்கு ஆர்எஸ்ஐ செக் பண்ணி பார்க்குறோம். ஆர்எஸ்ஐயில் 50க்கு மேலே இருந்தால் பை. இப்போ ஆர்எஸ்ஐ 63 இருக்குது. அதனால் ஆர்எஸ்ஐயும் ஓகே. அடுத்தது ஏடிஎக்ஸ் அப்படின்னு இன்னொரு இண்டிகேட்டரை போட்டுக்கோங்க. ஏடிஎக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஏடிஎக்ஸ் அப்படின்னு அடிச்சிங்களே வந்து ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸு. அதை டச் பண்ணுங்க. செலக்ட் ஆகிடுச்சு. இண்டிகேட்டர் உள்ளே வந்துடுச்சு. மேலே இருக்க இண்டு மார்க்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏடிஎக்ஸும் ஒரு நம்பரில் தான் வேல்யூ காட்டும். அதுவும் கீழே தான் காட்டும். கீழே பாருங்கள், ஏடிஎக்ஸ் வந்து 22.91. ஏடிஎக்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏடிஎக்ஸ் வந்து இப்போ நம்ம ட்ரெண்டு என்னன்னு சொல்லாது, பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டான்னு சொல்லாது. ஆனால் வந்திருக்கிற ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக வீக்கான்னு சொல்லும். இப்போ சூப்பர் ட்ரெண்டில் நம்ம பைன்னு கணிச்சிட்டோம், ஆர்எஸ்ஐயில் பைன்னு கணிச்சிட்டோம். இந்த இப்போ பை ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக வீக்கா அப்படின்னா நம்ம ஏடிஎக்ஸை செக் பண்ணிக்கலாம். ஏடிஎக்ஸ் வந்து நம்பரில் காட்டும். ஏடிஎக்ஸ் 25க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்திருக்கிற ட்ரெண்டு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு, நீங்கள் தாராளமாக வாங்கினீங்கன்னா உனக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுது. இப்போ நம்ம ஏடிஎக்ஸ் வேல்யூ வந்து 22 காட்டுது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி 25 வந்ததுக்கப்புறம் கூட எடுக்கலாம். இது 3வது இண்டிகேட்டர். அடுத்தது 4வது சிசிஐ அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. சிசிஐ அப்படின்னா கமோடிட்டி சேனல் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். அதை கிளிக் பண்ணுங்கள். அது ஆட் ஆகிடுச்சு. சிசிஐயும் ஒரு நம்பராக தான் காட்டும், அதுவும் கீழே தான் காட்டும். சிசிஐ வந்து பார்த்திங்கன்னா 70. சிசிஐ வந்து
இப்போ காட்டுற நம்பர் வந்து 70. ஆனால் சிசிஐ வந்து ப்ளஸ் 100, 100க்கு மேலே இருந்துச்சுன்னா பை ட்ரெண்டுன்னு அர்த்தம். -100க்கு கீழே இருந்துச்சுன்னா -100க்கு கீழே அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து செல் ட்ரெண்டுன்னு அர்த்தம், வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ சிசிஐ வந்து 70 இருக்குது. இப்போ வந்து அப்போ அதுவும் இன்னும் கொஞ்சம் சரியாக உத்தரவு நமக்கு கொடுக்கல. 100க்கு மேலே போச்சுன்னா நல்ல பை ட்ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு சில இண்டிகேட்டரையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து விவேப்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அதையும் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. விவேப், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. விவேப் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விவேப்புங்கிறது பாருங்கள், விவேப் வந்து மேலேயே தான் வரும். விவேப்பு மேலே வரும். இந்த சூப்பர் ட்ரெண்ட் கோட்டுக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் வருது பாருங்கள், அதான் விவேப்புன்னு பேர். இந்த விவேப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ரேட்டு விவேப்பை விட மேலே இருந்துச்சுன்னா பை ட்ரெண்டு, விவேப்பு கோட்டுக்கு கீழே ரேட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா செல் ட்ரெண்டு, வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ விவேப் வந்து இல்லாட்டினா உங்களுக்கு அந்த கண்டுபிடிக்க சிரமமாக இருந்தால் நீங்கள் விவேப் நம்பரே கொடுத்துருக்காம பாருங்கள், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நடந்துக்கிட்டு இருக்க ரேட்டு 79,386, விவேப் நம்பர் வந்து 79,234. அப்போ அதை விட இது நடக்கிற ரேட்டு பெருசாக தான் இருக்குது, அதிகமாக இருக்குது, அதனால் வாங்கிக்கலாம். அப்போ 5 இண்டிகேட்டரில் சூப்பர் ட்ரெண்டு ஓகே பை வாங்குங்கன்னு சொல்லுது, விவேப் வாங்குங்கன்னு சொல்லுது, ஆர்எஸ்ஐ வாங்குங்கன்னு சொல்லுது, ஏடிஎக்ஸ் 25க்கு பொதுவாக 22 தான் காட்டுது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து சிசிஐ வந்து 100 காட்டணும், 70 தான் காட்டுது, அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெண்டை கணிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சரி. இப்போ இந்த 5 இண்டிகேட்டர் நீங்கள் ஒவ்வொரு டைம் போடணும், இல்லை இல்லாட்டி நம்ம வெளியே வந்தீங்கன்னா சேவ் ஆகாது. அதனால் இதை சேவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, எப்போயுமே நீங்கள் ஓப்பன் ஆனால் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா இப்போ இந்த 5 இண்டிகேட்டர்லேயே ஓப்பன் ஆகணும்னா இந்த மேலே பாருங்கள், இந்த எஃப்எக்ஸ்னு இண்டிகேட்டர் போட்டிங்கல்ல, இண்டிகேட்டர் போடுறதுக்கு எஃப்எக்ஸ்னு டச் தானே பண்ணீங்க, அதில் லாஸ்ட்டாக ஒரு டிக் மார்க் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள், உடனே டிஃபால்ட் டெம்ப்ளேட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. அப்போ இந்த இண்டிகேட்டர் 5 இண்டிகேட்டர் செட்டப் வந்து அப்படியே சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த 5 இண்டிகேட்டருடைய சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் டக்குன்னு பார்த்து இமீடியட்டாக ஒரு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக தான் நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.